கடவுளே அஜித். ஃபேன்ஸ்க்காக தானே படமே. படம் சூப்பர். படம்லாம் வேற மாதிரி. நம்ம தான் சாய்ராம் காலேஜ் பசங்களாம் நம்ம தான். படம் அஜித் குமார் இல்லை, சாய்ராம் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து தேட்டரே கதற விட்டானுங்க. படமே நம்ம தான். படம் நல்ல ஃபேவர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஆக்ஷன் காமிச்சாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு. நான் ஒன்னே ஒன்றா சொல்லுவேன், கடவுளே அஜித். அந்த மாதிரி பிளாஸ்ட் சிறான படம் மற்ற எந்த படமே வராது. தூக்கி சாப்பிட்டு எல்லா படத்தையும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி படம்னா நம்ம படம் மட்டும் தான். கேட்க மட்டும்தான் கொடுக்க முடியாது சைடெல்லாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. ஒரு சரியான கம்பேக்குங்க, செம்ம கம்பேக். அஜித் பட்டைய கலப்புறாருங்க, செம்மையாக பண்ணுறாரு, சூப்பராக இருக்குங்க படம். கண்டிப்பாக ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இருந்தது ரொம்ப. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பரா விண்டேஜ் அஜித் பழைய எல்லாமே காட்டுறாங்க. ரொம்ப சூப்பரா டான்ஸ் எல்லாமே அப்படியே அவங்கள ஸ்க்ரீன்ல பார்த்தா போதும், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். படம் லேக் ஆகிற மாதிரி இல்லை. அப்படியே லேக் ஆச்சுன்னா கூட வைப் அப்படியே ஏற்றிட்டு வந்துடுறாங்க. பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லா வைப்பையும் ஏற்றி ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஃபேன்ஸ்க்காக தானே படமே. அவங்க அதுக்கு தானே எடுத்திருக்காங்க. சொன்னாங்களே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்னு. அப்புறம் என்ன இதுக்கு மேலே வேணும்? ரொம்ப ஹாப்பி நாங்கள் எல்லாருமே. தேங்க்யூ. படம் வேற லெவல் தலை, சூப்பராக இருந்துச்சு. செதுக்கியிருக்காரு, ஒவ்வொரு சீனையும் பயங்கரமாக செதுக்கியிருக்காரு. பயங்கரமாக இருந்துச்சு தலை. அஜித் ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு, சொல்லவே தேவை கிடையாது. பயங்கரமாக இருந்துச்சு ஆக்டிங். அர்ஜுன் தான் சொல்லவே இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்த டீமோட க்ரூவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம மாசாக இருந்துச்சு தலை. சூப்பர் பாஸ் படம் வேற லெவல். வேற லெவல் ப்ரோ, எல்லாமே வேற லெவல். வேற லெவல் யாரு? வேற லெவல் ப்ரோ, படமே வேற லெவல். வேற லெவல் ப்ரோ, எல்லாமே வேற லெவல். அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு. இல்லை படம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்னா வேற லெவல் போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு படம். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரிஷாரான் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் ரொம்ப அடிக்குது. ஆமாம், ரொம்ப சத்தமாகவே இருக்குது படம் ஃபுல்லாக. கத்தினே இருக்காங்க படம் ஃபுல்லாக. ஆமாம். வேறு லெவலில் இருக்கு. நான் படம் 6வது தடவை பார்க்குறேன். ஆமாம், 6வது தடவை பார்க்குறேன். வேறு லெவலில் இது படம் செம்மையாக இருக்குது. நாளைக்கும் போட்டிருக்கேன், நாளன்னைக்கும் பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ எப்படி பார்த்தோமோ அதே மூமெண்ட்டு தான். எந்தெந்த சீனில் கை தட்டணுமோ அந்தந்த சீனில் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒரு இடம் கூட மிஸ் ஆகலை. ரசித்து எடுத்துருக்காப்புல ஆதிக்கு. நம்மளும் ரசித்து எதுவுமே கட் பண்ணல. அப்படியே தான் இருக்குது படம். ஃபஸ்ட்டு ஷோ எப்படி இருந்துச்சோ அதே தான். படமே சின்னது தானே, 2 ஹவர் தான். அந்த கிளி படத்தில் வர அந்த ஒரு பாட்டு மாதிரி தான் மொத்த படமே. ஃபுல் ஃபயரு, அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்குது படம். ஒரு லேக் கிடையாது. கதை இல்லை இது இல்லைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கதையே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு கதையெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி வந்து எங்கேஜ்மெண்ட்டாக அவங்கள 2 மணி நேரம் சந்தோஷப்படுத்தணும். இப்போ படம் வந்து 2 மணி நேரம் சந்தோஷப்படுத்துது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது. சினிமான்றதே அதான். நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு வந்து பார்க்கணும். கவலையெல்லாம் மறக்க வச்சிட்டா போல் ஒரு 2 ஹவர் வந்து வேறு லெவல் ஹாப்பியாக இருக்கலாம், வேறு ஒரு உலகத்தில் இருக்கலாம். வேறு லெவல் மியூசிக்கு, பெரிய மியூசிக்கு. பிஜிஎம்லாம் வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அங்கங்கே அது கொடுத்துருக்கா போல். வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம்லாம். ஆமாம், படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர். ஒன்றும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. எல்லா ரெக்கார்டையும் உடச்சிரும் வசூல்லையும். ஒன் வீக்லாம் கூடி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு காமெடியன் மாதிரி வந்தார். பட் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஓகே ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். மோஸ்ட்லி எல்லாமே ஆல்ரெடி யூஸ் பண்ண சாங்ஸ் தான் மறுபடியும் வந்துச்சு. பட் அதோட யூனிக்காக அந்த ஜிபியோடதுன்னு அந்த ஒரு வைப்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் தான் படமே. கதைலாம் எதுவும் இல்லை படத்தில், எதுவுமே இல்லை கதைலாம். அஜித் ஃபேன்ஸுக்கு பார்க்கலாம், அஜித்காக பார்க்கலாம் படம், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் தான் படமே, இல்லை கதைலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா? யாருக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தெரியலையே எனக்கு.
கதையே இல்ல. ஒரு லைன் சொல்லுங்க பார்க்கலாம். கதை எதுவும் இல்ல. ஏங்க இப்படிலாம் பார்த்தா கதைன்னு சொன்னா எப்படி? கதைனா ஏதாச்சும் இருக்கும்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு சிங்கிள் லைன் கூட இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் அடிச்சு பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ரெஃபரன்சஸ் நல்லா இருந்துச்சு. அதுதான் வைபா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. எயிட் சீக்வென்ஸ் எல்லா படம் மாதிரியும் தான் இருந்துச்சு. அவருக்கு அது செட் ஆகாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் லுக் worst ever look. Might be 7.